கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஆகஸ்ட் மாசம் கடைசி நாள் 31ஆம் தேதியில நாம இருக்கோம். இத்தனை வருடங்கள், அதாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சு சீக்கிரமா பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கொஞ்ச மாசம் தான் இருக்கு இந்த வருஷம் முடிவு. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 8 மாசம் முடிஞ்சிருச்சு. நாம இதுக்கு இடையிலயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, நிறைய விஷயங்களுக்காக நம்ம கவலைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களை கொடுத்து எவ்வளவு நாள் நமக்கு ஜீவனிய சுவாசத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். நம்மளுடைய கவலைகளை அவர் போக்கி இருக்கிறார். இன்னும் நாம என்ன யோசிச்சுட்டு இருப்போம் அப்படின்னா, இது வரைக்கும் காத்துட்டார். ஏதோ 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவர் எப்படி நம்மள காப்பாத்துவார்? சரி, ஓகே, என்ன விட்டுருங்க. எனக்கு ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு. நான் ஏதோ கர்த்தர் என்ன வழி நடத்திட்டேன். இப்ப என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? அதை பத்தியும் நிறைய பேருக்கு கவலைகள் இருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு வேலையில் நிமித்தமாக ஒரு சில கவலைகள் இருக்கு. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு நாள் எனக்கு வருமானம் வரும்? என் உடம்பு நல்லா இருக்குந்தா தானே என்னால வேலை செய்ய முடியும். என் உடம்பு பாத்தீங்கன்னா நாளை பின்ன வியாதியில நான் படுத்துட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலைகள். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே, ஒரு பயத்தோடையே, ஒரு பதட்டத்தோடையே ஒவ்வொரு நாளும் நாம கடந்துட்டு இருக்கோம். ஆனா வேதாகமம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பயத்துல இருந்து, ஒரு பதட்டத்துல இருந்து நாம எப்படி விடுபடுவது? தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை கொண்டு நாம் எப்படி நம்மளை நாமே பலப்படுத்திக் கொள்வது? நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. நான் நாளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க வாயால சொன்னா கூட அவங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அந்த ஒரு கவலை, அந்த பயம், அந்த பதட்டம் கண்டிப்பா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கொண்டு நம்ம எப்படி நம்மளை நாமே தேற்றிக் கொள்வது, நம்மளை நாமே பலப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். முதலாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 34. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினரின் பாடு போதும். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இன்னைக்கே ஒரு மணி நேரம் கழிச்சு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்ப நாளை குறிச்சும் இனி வரும் காலங்கள் குறிச்சும் நாம் எதற்காக கவலைப்படணும்? அதான் இங்க சொல்ற, ஆகிய நாளைக்காக கவலைப்படாதீர்கள். எப்பவுமே நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்தும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் குறித்தும் சரி, எப்பவுமே நம்ம கவலைப்படக்கூடாது. அன்னைக்கு வாழ்றோமா, அன்னைக்கு நம்ம எப்படி, இன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிற, இன்னைக்கு என்னென்ன ஒரு பிரச்சனைகள் நமக்கு வர இருக்கு, அந்த பிரச்சனையை நாம எப்படி முடிவுக்கு கொண்டு வருது, அதைத்தான் நம்ம யோசிக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நான் பார்க்க இருக்கிறேன். அது நல்ல காரியங்களா இருந்தாலும் சரி, தீமையான காரியங்களா இருந்தாலும் சரி, அவமானமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் எல்லா விஷயத்தையும் நான் எப்படி கர்த்தருடைய கிருபையினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அதை சமாளிக்க போறேன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னும் நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்க சொல்லிட்டீங்க பிரதர், அப்போ
எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. நான் எதிர்காலத்துக்காக நான் நிறைய நன்மையான காரியங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஸ்டாப் பண்ணிட்டுமா? அப்படி இருக்கக்கூடாது. அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிற மாதிரி. நாம பண்ணிட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு ஒரு விஷயங்களை நீங்க சேமித்து வைக்கிறீங்களா, சேமித்து வைங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா பொக்கிஷத்தை இயேசு கிறிஸ்து சேமித்து வைக்காதீங்க பூமியில. ஏன் அப்படின்னா திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், பூச்சியும் அரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்னங்க பிரதர் பண்றது? நான் சேமிச்சு வச்சதுதானே பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நான் நல்லா இருக்க முடியும், என்னுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்க முடியும். கரெக்ட் தான். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது ஒரு பயமா, ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ, நான் உயிரோட இருப்பேனோ, எனக்கு வியாதி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை நமக்கு எப்பவுமே இருக்க தேவையில்லை. கவலைப்படாதீங்க. அததான் இயேசு கிறிஸ்து சொல்ற. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கவலைப்படுறதுனால விசுவாசத்துல இருந்து வழி விலகி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நல்லா ஆராதனைக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க, நல்லா தொடர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ வாழ்க்கையில பிரச்சனை வர ஆரம்பிக்குதோ குடும்பத்துல சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா 3 வேலை பண்ணிட்டு இருந்த ஜபம் 2 வேலையா மாறும், 1 வேலையா மாறும். நான் எதுக்கு ஜபம் பண்ணணும்? எனக்குதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை, தலைவலி. நான் ஜபம் பண்ணி மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுது? அதுதான் பாத்தீங்கன்னா சாத்தான் நம்மளுடைய விசுவாசத்தை கம்மி பண்ண வைப்பான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட. நாம அதனாலதான் பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அப்படின்ற. இன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கு. கர்த்தரை நம்புங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, பிதாவாகிய தேவனை விசுவாசிங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் காலையில கிளம்பும் போது நல்ல மழை பெஞ்சது. நான் அவ்வளவு தூரம் வரணுமே, லேப்டாப் எல்லாம் இருக்கு, நான் வர ரெயின் கோட் எல்லாம் வேற எடுக்கல. நான் பிரேயர் பண்ணேன் இந்த மாதிரி பிதாவே, நான் இவங்க ரொம்ப ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி மழை வரக்கூடாது, மழை வராதபடி காத்துக்கோங்க அப்படின்னு நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன் விசுவாசத்தோட. அவரு எடுத்தெடுப்புலயே வா நீ பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன், நான் இம்மிடியேட்டா, அதுவும் நீ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீ ஏறெடுத்த, நான் பாத்தீங்கன்னா இம்மிடியேட்டா உனக்காக மழையை நிறுத்துவேன்ட்டு அவரு நிறுத்தினாரா? இல்ல. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை இம்மிடியேட்டா எடுத்து போட மாட்டார். அந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியவரார். எனக்கு வலி இருக்கு, வேதனை இருக்கு, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்கேன், அந்த பலவீனத்தை எடுத்து போட்டுருங்க, எனக்கு அந்த முள்ளை எடுத்து போட்டுருங்க அப்படின்னா எடுத்து போட்டுருவாரா? அவருடைய சித்தம். அவர் எடுத்து போடல அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமா விளங்கும் சொல்லியிருக்கிறாரு. அந்த அந்த பலவீனத்தை தாங்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான தாளந்தையும் கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவராய். அந்த மலையில கூட நான் தொடர்ந்து டிராவல் பண்ணும்படி எனக்கு கிருபை செய்தார். ரொம்ப மழை இல்லாம நார்மலா எந்த ஒரு பாதிப்பும் அடியனுக்கும் பின்னாடி இருக்கிற இது பேக்குக்கும் லேப்டாப்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம என்னை கூட்டிட்டு வந்தார். கொஞ்ச நேரத்துல நான் பாத்தீங்கன்னா யோசிச்சேன், என்னடா இது, நான் ஜெபிச்சேனே, மழை இன்னும் நிக்கலையே. அதுவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தையினால மழை நின்னுச்சு, காத்து அடங்குச்சு. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனிடத்துல நான் ஒரு விஷயம் கேட்டேனே, ஆனா மழை நிக்கலையே. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், பிதாவாகிய தேவன் அப்படி கிரியை செய்வாரா? நம்ம யோசிக்கணும். அவர் நமக்கு நம்மளுடைய பலவீனங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் கூட இருந்து அந்த விஷயத்தை அந்த பிரச்சனையை அவர் தாங்கும்படி, அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போகும்படி நமக்கு தேவையான எல்லா விதமான தாங்கி அவர் கொடுக்கக்கூடியவரார்.
கொஞ்சம் தூரம் வந்தேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். ஆனா அத பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மலைய பத்தி நான் கவலையே படல. யோசிக்க கூட இல்ல. திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து எனக்கு நினைவு வந்து, என்னடா இது திடீர்னு மழையே நின்னுடுச்சு, மழைய காணோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய கிரியைகள் நம்ம ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா, அவருடைய கிரியை வந்து எப்படி இருக்கு? என்னுடைய நினைவுகள் உங்களுடைய என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல அப்படின்றார். நம்ம கேட்ட அடுத்த செகண்டே அவர் குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. அவரு ஒரு டைம் வச்சிருப்பார். ஆனா அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு நான் வந்துகிட்டே இருக்கேன். திடீர்னு மழை காணோம். எங்கடா போச்சு அப்படின்னு. பாருங்க கர்த்தருடைய செயலுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா விசுவாசம் மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா, விசுவாசம் இருந்தா மாத்திரம் தான் நம்ம அவருடைய எல்லா கிரியைகளையும் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க முடியும். அவர் நான் நான் அடிமட்டத்துல இருந்த என்ன இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். சரி இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேலும் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இதுக்கு பின்னாடி வரும் காலங்கள்ல கூட கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு நாம பரவாயில்ல. ஆனா ஒரு சில மக்கள்லாம் இருக்காங்க. ஒரு நாள் வேலைக்கு போவாங்க. அந்த ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கூலி தருவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு கூலி. அந்த கூலிய வச்சுக்கிட்டு அந்த அந்த மக்கள்லாம் அதுக்கு அடுத்த நாள் அவங்க வீட்டுல சாப்பாடு ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சதான் அவங்களுக்கு சாப்பாடு. அவங்க வந்து நாளைய குறிச்சு கவலைப்படுறாங்களா? இல்ல. அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறாங்களா? இல்ல. அன்னன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். மனுஷங்களுக்கு மொத்தமா போஷிக்கிறார். பறவைகளுக்கு மற்ற எல்லா மிருகங்களுக்கும் போஷிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு எதற்காக கவலைப்படும்? அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளையதன் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அப்ப நீங்க வந்து எந்த நாளுமே பாடுகள் இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் நம்மள நல்லபடியா கடக்க வச்சுக்கிறார். நைட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்படின்னா, பிதாவே இன்னைக்கு ஒரு நாள் என்னை நல்லபடியாக கடக்க பண்ணினீரே அதற்காக நன்றி. நல்ல ஒரு சுகம் பலன் ஜீவனை கொடுத்தீரே அதற்காக நன்றி. எனக்கு வந்த துன்பங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு எல்லா பிரச்சனையில இருந்து நீர் அதை கிடைக்க வைத்து இந்த ஒரு நாளை நீர் எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி. நாளைக்கு காலையில எந்திரிக்கும் பொழுது பிதாவே இன்னைக்கு நான் வந்து நல்லபடியாக நாட்களை கடத்தணும். எனக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களையும் நீ எனக்கு கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நான் விடுபடுவதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பலனையும் எனக்கு தரணும். ஜெபி. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு புது நாளா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு புதிய நாள் இது அப்படின்னு நினைச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஒரு அவமானம், கவலைகள், பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 1. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதையே சரியாயே. பாருங்க, இங்க வந்து நாளைக்கு என்ன நடக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்ட்டு மனுஷனால கரெக்டா துல்லியமா நினைக்க முடியாது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மழை வரும், நாளைக்கு மழை வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம், கரெக்டா 100% உங்களால சொல்ல முடியுமா? எப்பவுமே 100% அவங்களால கணிக்க முடியாது. நீங்க எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலும் எந்த ஒரு விஞ்ஞானி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு நீங்க நாளைக்கு மழை வருமா, ஒரு வாரம் கழிச்சு மழை வருமா, இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரம் மழை வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மழை வரும்பா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ மழை வரும், அப்பப்போ தூறல் போடும், அப்பப்போ வெயில் அடிக்கும்,
எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. நான் உன்கிட்ட கேட்டது என்ன? மழை வருமா வராதா? இதுதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு யாராலையுமே கம்ப்ளீட்டா கணிக்க முடியாது. இந்த டைமுக்கு மழை வரும் அப்படின்ட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியமும் வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே கணிக்க முடியாது. அதான் இங்க சொல்ற, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதையே அறியாயே. நாம ஏன் சரி நாளைய தினத்தை குறித்து நாம ஏன் பெருமை பாராட்டணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நல்லா படிக்கிறேன், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல உன்னை விட நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன். நான் வந்து நிறைய கையில நிறைய நான் வந்து சம்பாதிக்கிற திறமை எனக்கு கிடைச்சிது, பணம் சம்பாதிக்கிற திறமை எனக்கு கிடைச்சிச்சு. இன்னும் 10 மாசத்துல பார், நான் போட்ட காசை எடுக்க போறேன், நான் உன்னை விட பெரிய ஆளாகி காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்காலத்தை குறித்து முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுலயே வந்து ஒரு பெருமை. அப்படி இருக்கக்கூடாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஏன் அந்த மாதிரி நான் நாளைக்கு எதிர்காலத்துல நான் அப்படி பண்ணிடுவேன், எதிர்காலத்துல நான் இப்படி பண்ணிடுவேன், நாளைக்கு நான் அதை சாதிச்சிடுவேன், நாளைக்கு நான் இதை சாதிச்சிடுவேன் அப்படின்ட்டு நாம ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 13-16, இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கியிருந்து வியாபாரம் செய்து சம்பாதிப்போம் என்கிறவர்களை கேளுங்கள். யாக்கோபு ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்து இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பெருமைகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் எல்லாம் பொல்லாங்காய் இருக்கிறது. பாருங்க, நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அதாவது என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு சித்தமான நானும் உயிரோடு இருந்தா நாம மீண்டும் சந்திக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு நான் எதிர்பார்க்கிற காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன். அப்படிதான் நம்ம சொல்லி பழகணும். தவிர நான் அதை சாதிச்சிருவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டணத்துக்கு போய் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளா வருவேன், 1 வருஷம் தங்கி இருந்து வியாபாரம் செஞ்சு நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறிடுவேன் அப்படின்லாம் நம்ம எதுக்கு நம்ம வந்து சொல்லணும்? அதாவது இன்னும் நடக்கல அந்த காரியம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியம் நடந்த மாதிரி பேசுவான். ஏதோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நான் அது பண்ணணும், இது பண்ணணும், எனக்கு அது கிடைச்சோன்னே நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேன், உங்க காரு வாங்கிடுவேன், பங்களா வாங்கிடுவேன், நிறைய அப்படியே கனவுலயே மிதப்பான். அப்படி இருக்கக்கூடாது. நாம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நாம வந்து இது பண்ணலாம். ஆனா பண்றதுக்கு முன்னாடி, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்படியே கனவுலயே மாளிகை கட்டுவான். அப்படிலாம் கட்டினீங்கன்னா நம்ம ஏமாந்துதான் போனோம். அதுக்கு பதிலா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு கண்டிப்பா வாய்க்கும். ஒருவேளை நானும் உயிரோடு இருந்தேன்னா, கண்டிப்பா நானும் உயிரோடு இருந்து அதுவும் கர்த்தருக்கு சித்தமானால் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் கண்டிப்பா வாய்க்கும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. இதுல நாம என்ன பண்றோம் அப்படி தெரியுமா? நாம நம்மளுடைய சுய இஷ்டத்துக்கு ஒப்பிடாம நம்ம கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் கர்த்தர் வந்து கை கூட பண்ணுவார். தேவனிடத்துல கேட்கிறீங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யாருடைய சித்தத்திற்கு ஒப்பிடுகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னதான் வந்து விருப்பங்கள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம யாருடைய சித்தத்திற்கு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கருத்துல நம்ம கொடுத்துறோம். அதான் இங்க சொல்ற நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 1, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதையே அறியாயே. நைட்டு தூங்குறோம், காலையில எழுந்திரிக்கிறோமா, எவ்வளவோ பிளான் பண்றோம், 1 மாசம் கழிச்சு நம்ம டூருக்கு போலாம், நிறைய விஷயங்களை பண்ணலாம். அடுத்த நாள் நம்ம காலையில எந்திரிச்சு உயிரோட இருப்போமாங்கிறது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். அப்ப நம்ம யோசிக்கணும்,
கர்த்தருக்கு சித்தமானா நாமும் உயிரோடமே இருந்தா டூருக்கு போனோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததாக மத்தேயு 6:27 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 6:27 பாருங்க. நீங்க கவலை, ஒரு விஷயம் நமக்கு நடந்துடுச்சு சரிங்களா, நமக்கு ஒரு கெட்ட காரியம் நடந்துருச்சு, அதனால நம்ம கவலைப்படுறதுனாலயோ அழுகிறதுனாலயோ துக்கமா இருந்து ஒரு ஓரமா போயிட்டு இருக்கிறதுனாலயோ என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே பெருசா நடக்காது. அந்த சிச்சுவேஷனை நீங்க மாத்த முடியாது. அந்த நமக்கு நேர்ந்த அந்த கொடுமைய, நமக்கு நேர்ந்த அந்த அவமானத்தை, நமக்கு நேர்ந்த அந்த படபடப்பான விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. அதை நம்ம கடந்து போகணும். நமக்கு பிடிச்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இறந்து போயிடுவாங்க. அந்த கவலையிலேயே நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்க இறந்து போனவங்க திரும்பி வந்துடவா போறாங்க? இல்ல. நாம தான் அவர்களிடத்துல போக போறோம். அதான் இங்க சொல்றாரு, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். சோ நம்ம வந்து யோசிக்கணும். நான் எதற்கு வீணா கவலைப்பட்டுட்டு இருக்கேன்? நான் கவலைப்படுறதுனால எனக்கும் பிரச்சனை, என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்னால வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதனால ஒண்ணும் ஓகே, நமக்கு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி விடுபடுவது, நாம எப்படி இந்த மாதிரியான பிரச்சனைய தவிர்க்கிறது எதிர்காலத்துல, அதுதான் நம்ம யோசிக்கணும். நாம நம்மளுடைய பிள்ளைகளை நல்லா பாத்துக்கணும். அவர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது. அவங்கள நம்ம வந்து நல்லா நல்ல ஊட்டச்சத்தோடு சாப்பிட வச்சு நல்ல ஒரு கர்த்தருடைய நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களை வளர்க்கணும். ஊர்ல இருக்கிற மற்ற பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு வளர்வாங்க. ஆனா நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வந்து ஒழுக்கமா நம்ம வந்து வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த மாதிரி வளர்க்காம நம்ம விட்டுறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நாம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியமா இருக்கும். கர்த்தர் நமக்கு தேவையான ஞானத்தை, அறிவையும், புத்தியை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்துல ஒரு பிரச்சனையை நாம வந்து இப்பவே நம்ம வந்து முளையிலேயே கிள்ளி எறியலாம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளை அருமையா வந்து சந்திக்கிறார். உதாரணத்துக்கு யாத்திராகமம், இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு லட்சக்கணக்கான பேரை வந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். அது வந்து எவ்வளவு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா வனாந்தரத்துல எங்க போயிட்டு அவங்க சாப்பாடு கிடைக்கும்? பிதாமாகிய தேவன் அவர்கள் வனாந்தரம் வழியா வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு போயிட்டு மோசையானவர் ஒரு மனுஷன், அதுவும் அந்த வனாந்தரத்துல எதை விளைய வச்சு சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தேவனும் முறுமுறுக்கிறாங்க, மோசேவும் முறுமுறுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள சும்மா விட்டாரா? இஸ்ரவேல் மக்களை இல்ல. வாசிக்கலாம். யாத்திராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் தன் சட்டத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இங்க பாருங்க. அதாவது இப்போ இருக்கிற மக்கள்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து எதிர்காலத்துல என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியாது. நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா விதமான சாப்பாடு ஐட்டமா இருந்தாலும் சரி, துணி ஐட்டமா இருந்தாலும் சரி, தங்குறதுக்கு வீடு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருவோம். ஏன்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதே. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம குடும்பம் மட்டும் நல்லா அப்படியே என்ன சொல்றது, எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா வாழலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 16:4 இவங்க வந்து மோசேவை வந்து நெருக்கும் போது, மோசேவை வந்து சோதிக்கும் போது, பிதாவாகிய தேவனை அவங்க முறுமுறுக்கும் போது, எங்களுக்கு நாங்க வந்து எகிப்துல நாங்க ரொம்ப ஜாலி அடிமைத்தனத்துல இருந்தாலும் எங்களுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைச்சதே. ஆனா இங்க வந்து நீங்க என்ன வந்து இந்த பாலைவனத்துல வந்து
நாங்க சாப்பாடு இல்லாம நீங்க வந்து திண்டாட வைக்கிறபடி பண்றீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து மோசே முறுக்குறாங்க. அப்ப மோசே வந்து தேவனிடத்துல ஜெபம் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு, நான் உங்களுக்கு வானத்துல இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து, அதாவது அடுத்த இப்போ இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னா இன்னைக்கு மட்டும் எவ்வளவு தேவையோ அவனுக்கு எவ்வளவு தேவையோ அது மாத்திரம் தான் அவங்க வந்து பொறுக்கி எடுத்தணும். பொறுக்கி எடுத்து அவங்க சாப்பிடணும். நாளைக்கெல்லாம் வந்து பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து வானத்துல இருந்து அப்பங்களை வருஷிக்க பண்ணுவார். அப்போ நீங்க மறுபடியும் வெளியே போயிட்டு அந்த அப்பத்தை அன்னைக்கு தேவையானதை எடுத்து நீங்க புசிங்க. ஆனா அவர் மோசே வந்து சொல்லிட்டார், அதை நீங்க அடுத்த நாளைக்கு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா மக்கள் கேட்டாங்களா? மக்களுக்கு ஒரு பயம், இன்னைக்கு கிடைச்ச அப்போ நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு மறுநாள் கிடைக்குமாங்கிறது ஒரு பயம். அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் கிடையாது, இன்று வாழ்கிற நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயம். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார், நாளைக்கு அந்த சாப்பாடு எனக்கு கிடைக்குமா, நாளைய மறுநாள் அந்த சாப்பாடு எனக்கு கிடைக்குமா, இல்லைன்னா ஒரு மாசம் கழிச்சு நான் இப்போ எப்படி நல்லா சாப்பிட்டனோ அந்த சாப்பாடு எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? யோசிக்கிறோமா இல்லையா? இங்க அதே மக்கள், இஸ்ரேல் மக்கள் அதே போல யோசிச்சு அதுக்கு அடுத்த நாளுக்கும் சேர்த்து வச்சு அப்பத்தை வந்து சேகரிக்கிறாங்க. அவன் சொல்றான் பாருங்க மோசே சொல்றாரு பாருங்க, அதனால் அவர்கள் என் சட்டத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். மோசே வந்து பாத்தீங்கன்னா சோதிக்கிறார். மக்கள் நான் சொல்ற அப்படியே கேட்கிறாங்களா, இல்லைன்னா அடுத்த நாளைக்கும் அந்த அப்பத்தை சேர்த்து வைக்கிறார்களா அப்படின்ட்டு மோசையும் சோதிக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு யாத்திராகமும் அதே 16ஆம் அதிகாரம் வசனம் 19 இருந்து 21. யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் வசனம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசிக்கிறேன். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றையும் மீதியாக வைக்க வேண்டாம் என்றான். ஆனாலும் அவர்கள் மோசேக்கு செவி கொடாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாரி போயிற்று. மோசே அவர்கள் மேல் கோபம் கொண்டான். அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு சேர்த்து கொண்டார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். பாருங்க, மோசே கொடுத்த கட்டளை என்னது? பிதாவாகிய தேவன் மோசையின் மூலியமாக கொடுத்த கட்டளை என்னது? அன்னைக்கு தேவையான ஆகாரத்துக்கு மாத்திரம் நீங்க சேர்த்து வைங்க, அதுக்கு அடுத்த நாள் நீங்க சேர்த்து வைக்காதீங்க. யாரெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ அதுக்கு அடுத்த நாள் அவங்களுடைய அப்பம் எல்லாமே பூச்சி பிடித்து நாரி போயிடுச்சு. அது விடிய காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு சேர்த்துக் கொண்டார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போயிடும். அப்ப கர்த்தர் வந்து நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தார், நாளைக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா? யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விசுவாசம் இல்லையோ அவங்க அந்த பயத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பண்ணுவாங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 வேளை சாப்பாடு, இருக்க இடம், அப்புறம் மற்ற தேவைகள்லாம் கண்டிப்பா சந்திப்பார். அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ற வரைக்கும், வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆனா நம்மளுடைய பயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காதோ. இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு பயம் என்னன்னா, நாளைக்கு 10 நாள் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு, அடுத்த வருஷம் கழிச்சு. இது வந்து மனுஷன் வந்து என்ன பண்றான்னா, இப்படி நம்மளுடைய மைண்ட மாத்தி பயத்தை உள்ள கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தினாலேயே நிறைய பேர் பொழைச்சிடுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்த பேங்க், இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறோம், பேஸ்புக்லயும் பாக்குறோம், தொழில் பண்றவங்க நிறைய பேரு நம்மளுடைய பயத்தை அவங்க காசா மாத்திடுறான். எங்க இவன் போயிட்டு தேவனை விசுவாசிச்சிருவானோ, நமக்கு ஒண்ணும் கிடைக்காம போயிடுமோ. இவன் தேவனை விசுவாசிச்சா அவன் எதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன்னு இவன் பயத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காசு பண்ண முடியும்.
காசு சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் அப்படி அந்த ஒரு உலகத்துலதான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு உதாரணங்களை கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 8-16 வந்து ரொம்ப நீளமா இருக்கு. அங்க நான் வந்து ஒரு சின்னதா நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். எலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, ஒரு பஞ்சம் இருக்கும்பா. ஏன்னா மக்கள் வந்து எனக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை பண்ணிட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனா என்னதான் உலகத்துல பஞ்சம் இருந்தாலும் நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே கர்த்தர் வந்து அவங்கள ஆசீர்வதிப்பார், போஷிப்பார். இங்க எலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான், கர்த்தருடைய ஊழியக்காரன். அவன் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம், பட்டினி இருக்கிற இடம். கர்த்தர் எப்படி போஷிக்கிறாரு தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 8-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, சாரிபாத்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவைக்கு ஒரு மகன் இருக்கான். நீ கவலைப்படாதப்பா, நீ அவங்க இடத்துல போ, அங்க உனக்கு தேவையான எல்லா ஆகாரமும் கிடைக்கும் அப்படின்ட்டு பிதாவாகிய தேவன் எலியாவை அந்த சாரிபாத் ஊருக்கு அனுப்புறார். அந்த சாரிபாத் ஊரின் விதவை வந்து பாத்தீங்கன்னா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. எலியா கிட்ட போயிட்டு ஆஹ் எலியா வந்து அவங்க கிட்ட போயிட்டு கேக்குறார், உங்ககிட்ட சாப்பாடு இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க, கேக்குறாங்க. அதுக்கு அந்த விதவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதே எங்க கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, கொஞ்சம் மாவு தான் இருக்கு. அது 2 எனக்கும் என் மகனுக்கும் தான் வரும். அத நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அத சாப்பிட்டு நாங்க சாகதான் வேணும் அப்படின்ட்டு அந்த சாரிபாத் விதவை சொல்றாங்க. நீ கவலைப்படாதம்மா, நீ வந்து நீ வந்து ஒரு ஒரு அப்பத்தை எனக்கு சுட்டு ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கொடு. எலியா சொல்றாரு, நீ ஒரு அப்பத்தை அந்த இணையில வச்சு தேய்ச்சு நீ எனக்கு கொடு, அதுக்கப்புறம் நீ நடக்கிறது பாரு அப்படின்னு சொல்ற. அதே போல அந்த சாரிபாத் விதவி அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தை எடுத்து ஊழியக்காரருக்கு, நீதிமானுக்கு, அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர் எலியா இருக்காரு, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்க சட்டியில இருக்கிற அந்த மாவு அதிகமாயிட்டே வருது. அதே போல இன்னொரு ஒரு இதுல இருக்கிற அந்த எண்ணெயும் அதிகமாயிட்டே வருது. பாருங்க, கர்த்தர் வந்து அவங்க வந்து யோசிச்சாங்க. இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமா யார் யாரெல்லாம் நடக்கும்போது, யார் வந்து கர்த்தர் இடத்துல ரொம்ப அதிக விசுவாசமா இருக்கிறாங்களோ, என்ன ஒரு பஞ்சம் வந்தாலும், பட்டினியான ஒரு விஷயம் வந்தாலும், அந்த நடுவுல கூட கர்த்தர் நம்மளை போஷிக்கக்கூடியவரா இருக்கிற நம்ம வாசிக்கிறோம்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. நாம வந்து வாசிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம், உணர்ந்து நம்ம வந்து நீங்க 1 ராஜாக்கள் எலியா 1 ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எலியாவை வந்து போஷிக்கிறார். இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காகங்களை கொண்டு அப்பமும் தண்ணீரும் திராட்சரமும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன மாதிரியான ஒரு மனுஷன் நமக்கு வந்து சோதனை வந்து கொடுத்தாலும், வேதனை வந்து கொடுத்தாலும், நம்மளுடைய நிறைய பேர் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை வந்து குலைச்சி போடுறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு வந்து ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை நமக்கு வந்து செய்வார். நம்ம யோசிப்போம், நான் வந்து ஆஹ் நான் வந்து செத்து போயிருப்பேன்னு கூட நினைச்சேங்க. அவ்வளவுதான், நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற நினைக்கிற சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் என்னை வந்து தாங்கி பிடித்தார், என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்ம உணர்வோம், அந்த உணர்ற காலம் கண்டிப்பா வரும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க பஞ்சம் பட்னியா இருந்தாலும் எலியாவை அவர் கைவிடல. அந்த சாரிபாத் விதைவின் மூலியமாக நல்லா யோசிச்சுக்காங்க. அந்த அந்த அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் வந்து ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்த அந்த ஊர்ல வந்து பஞ்சம் போகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பஞ்சம் போகிற நாள் வரைக்கும் அவங்க வீட்டுல இருந்த அந்த மாவும் குறையல, அவங்க வீட்டுல இருந்த அந்த எண்ணெயும் குறையல. அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. பாருங்க, அவங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டாங்களா?
அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம், நல்ல காரியங்கள் என்னன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கொண்டு வந்து கொடுத்த ஒரு விஷயம். அவங்க சொன்ன வார்த்தையினால நம்பினா கர்த்தரை விசுவாசி. சோ நாமளும் நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லாத போது, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிச்சோம் அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா செய்வார். அதனால நம்ம நாளை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 11. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, அவர் வந்து அந்த தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லித்தரார். எப்படி சொல்லித்தரார்? என்னன்னு சொல்லித்தரார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னைக்கு மட்டும் தராம, இன்னைக்கும் வேணும், நாளைக்கும் வேணும், ஒரு வாரம் கழிச்சு வேணும், ஒரு மாசம் கழிச்சும் வேணும். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க உயிரோடு இருக்கிற நாள் முழுக்க எங்களுக்கு எங்களுக்கு ஆகாரம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஜெபிக்கிறாரா? அவர் ஜெபிக்கிற அந்த ஒரு விஷயத்த பாருங்க. நமக்கு நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துல சும்மா இந்த வசனத்தை தாண்டி வந்துரும். ஆனா நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த தலைப்புக்கும் இந்த வசனத்துக்கும் எப்படி ஒரு பொருத்தமா இருக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். காலையில நம்ம எந்திரிக்கிறோம், இதாவே எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். எங்களுக்கு இன்னைக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் எங்களுக்கு தாரும். ஒருவேளை எங்களுக்கு வாழ்க்கை இன்னைக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை இருந்ததுன்னா, அந்த சோதனையில இருந்து எங்களை விலக்கி போட்டுருங்க. அன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களா இருக்கு, ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் இருக்கு சாத்தானோட கூட. ஆனா கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்ம கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள யாராலையும் வாசிக்க முடியாதுங்க. உதாரணத்துக்கு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அவர் உடம்புல ஒரு முள் இருக்கு. அந்த முள்ளுக்காக தினமும் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 3 தடவை ஜெபிக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டார், உன்னுடைய பலவீனம் அப்படிதான் இருக்கும், அதை நான் எடுத்து போட மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நான் ஒண்ணு பண்றேன். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்றார். அது போதுமே நமக்கு. அவரு கிளியரா சொல்லிட்டாரு, என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எது குறிச்சு யார் குறிச்சு நான் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷமானவன். ஏன் அப்படின்னா அவருடைய பலம் என்கிட்ட இருக்கு. கர்த்தர் என்னை நோக்கி கர்த்தர் எனக்கு வந்து சகாயமா இருக்கிறார். அது குறிச்சு நான் வந்து சந்தோஷப்படுவேனே தவிர, எனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுவேனே தவிர நான் கவலைப்பட மாட்டேன். இங்கே நம்ம வந்து வாசிக்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், நாளைக்கு எங்களுக்கு தாரும், நாளைக்கும் தாருங்கள், அதுக்கு அடுத்த நாளைக்கும் தாருங்கள் அப்படின்னு அவர் ஜெபிக்கல. இன்னைக்கு எங்களுக்கு தாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம வாழணும். அடுத்த நாள் வருதா, அன்னைக்கு ஒரு நாள், அது வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு புது நாள். புதுசா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் வாழணும். அதுக்கு அடுத்த நாள் வரும்போது இன்னைக்கு ஒரு நாள் வாழணும். அதுக்கு அடுத்த நாள் வரும்போது இன்னைக்கு ஒரு நாள் வாழணும். அப்படி நினைச்சு நம்ம வந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. நம்ம நாளைய குறித்து கவலைப்படுறோம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறார் பிலிப்பி சபைக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இந்த மாதிரியான தலைப்புகள் எனக்கு வந்து எப்படின்னா, இந்த வாரத்துக்கு என்ன தலைப்பின் கீழாக நான் வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் தேவன் இடத்துல ஜெபிக்கும் போது இந்த மாதிரியான தலைப்புகள் அவரே கொடுப்பார். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருக்கு, அதை நான் கடந்து வருவேன். கர்த்தர் எனக்கு வந்து அந்த கஷ்டத்தை வந்து நீக்கி போடுவார். அது மாத்திரம் இல்லாம இந்த எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு நான் தேவன் இடத்துல கேட்கும்போது அந்த கஷ்டத்துக்கு என்னென்ன பதில் இருக்கோ கர்த்தர் வந்து எனக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதுதான் நான் வந்து உங்களுக்கு லெசனா ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஒவ்வொரு வாரமும் நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் இந்த விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கேன். இந்த மாதிரியான கஷ்டங்கள், கவலைகள்
எல்லாமே நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஹ் ஒரு அப்பாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு கவலைகள் இருக்கும். பிள்ளைகளை குறித்து கவலைகள் இருக்கும், வேலைகளை குறித்து கவலைகள் இருக்கும், உடல்ல இருக்கிற பலவீனங்களை குறித்து கவலைகள் இருக்கும். இதோ ஊழியக்காரங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விசேஷித்தவங்க, ரொம்ப நல்லவங்க, அப்படி கிடையவே கிடையாது. அவங்களும் சாதாரணமான மக்கள், பாட அனுபவிக்கிற மக்கள். அவங்களுக்கும் எல்லா விஷயமும் வந்து எல்லாமே இருக்கு. உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம கடந்து வரும்போது நாம ஒரு சில விஷயங்களை கத்துப்போம். அது நாம மட்டும் ஏன் கத்துக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை நாம மட்டும் ஏன் கத்துக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மட்டுமே ஏன் உதவி செய்யணும்? அதை எடுத்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது, அவர்களும் ஏன் அதனால பயன் பெறக்கூடாது? ஒவ்வொரு வாரமும் எனக்கு வந்து கர்த்தருடைய தலைப்பு வந்து அப்படிதான். என்னுடைய வாழ்க்கையில இருந்து தான் எடுத்து நான் உங்களுக்கு தலைப்பா கொண்டு வந்து அத நான் வந்து அ நடத்துறேன். இப்போ நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு நான் உங்களுக்கு வந்து நடத்துறேன்னா, நாளைக்காக நான் கவலைப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்கோ. நாளைக்காக நான் கவலைப்பட்டிருக்கேன். எதிர்காலத்த குறித்து எனக்கு கவலை இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த லெசன நான் பிரிப்பேர் பண்ணும்போது, இது எனக்கே ஒரு பாடமா இருக்கும். எனக்கு ஒரு பாடமா இருக்கு. இது நான் மட்டுமே இந்த ஒரு பாடத்த வைத்திருக்க முடியாது. இந்த பாடத்த நான் உங்களுக்கும் நான் சொல்லணும். இதனால நீங்க நல்ல ஒரு பயன் பெறணும். இங்க பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவரும் ஒரு சிறையில இருக்கிறார். அவருக்கும் கவலைகள் இருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது கூட நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்றார். நம்ம கஷ்டத்துல இல்லாத போது கூட நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க மாட்டேன்றோம். எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல நாம போயிட்டு நிக்கிறோம். அப்ப நம்ம பிரச்சனைகள் வர்றது நமக்கு நல்லது தானே. ஏன்னா அட்லீஸ்ட் அப்பயாச்சும் நம்ம தேவனிடத்துல போய் நிக்கிறோமே. எல்லா நேரத்திலும் நம்ம தேவனிடத்துல போய் நிக்கணும். கஷ்டம் இல்லாத நேரத்துல கூட இந்த மாதிரியான எந்த ஒரு கஷ்டமும் நீங்க எனக்கு கொடுக்கல. அதற்காக நன்றி பிதாவே அப்படின்னு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒருவேளை கஷ்டம் வந்துச்சுன்னா கூட, பிதாவே என்னுடைய பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்காக நன்றி பிதாவே. இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கு. அந்த கஷ்டத்த போக்குறதுக்கு எனக்கு தேவையான பலத்தையும், ஞானத்தையும், அறிவையும், புத்தியும் தாருங்க. அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். யோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 25ல நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இங்க யோபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. இதுதான் அவர் வந்து பயந்த ஒரு மிகப்பெரிய காரியம். அவருக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா அவர் வந்து எடுக்கல. நான் பயந்த காரியம், அதாவது என்னுடைய பிள்ளைகள் வந்து சோதிக்கப்படுவார்கள், அவங்க வந்து மரணத்துக்குள்ளாவார்கள், அவங்க பயந்த காரியம் இது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து யோபுவை அப்படியே விடல. அவன் பயந்த காரியம் அவனுக்கு வந்தாலும் கூட கர்த்தர் வந்து அவனை அப்படியே விடல. அந்த பயத்துல இருந்து எடுத்து போடுகிறார். நிறைய பேருக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சே, அவ்வளவுதான். இதுக்கு வந்து மரணமே இதுக்கு வந்து சிகிச்சையே கிடையாது. நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணும். அவன் போட்டிருப்பான், அவ்வளவுதான், நீ செத்து போயிடுவ, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்ப, அவ்வளவுதான். அந்த ஒரு பதட்டத்திலேயே, அந்த ஒரு பயத்திலேயே கூகுளே சொல்லிடுச்சு, இன்டர்நெட்டே சொல்லிடுச்சு, எனக்கு இருக்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. எனக்கு வந்து உடம்புல இந்த மாதிரி பலவீனங்கள் கடைசி வரைக்கும் தான் இருக்கும். நாமளே ஒரு இது வந்துரும். ஆனா நமக்கு வருகிற எல்லா பயமும் சிந்தனையும் நிஜத்துல நடக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம பயப்படுவோம், நாளைக்கு அது மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனா எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துராது. நம்ம பயப்பட்ட காரியம் நடந்துராது. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே நல்ல காரியங்களா நம்ம மாற்றி போடக்கூடியவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய காரியங்கள் என்ன அப்படின்னா, நல்லதை நம்ம நினைக்கணும்.
கெட்டதை எப்பவுமே நம்ம நினைக்க கூடாது. நமக்கு தப்பா ஒரு விஷயம் நடந்துரும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினைச்சாரு. கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நன்மையாதான் முடியும். நம்ம வாசிக்கிறோம்ல, எங்க வாசிக்கிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28ல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28ல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் வந்து இப்போ இனி வரும் காலங்கள்ல, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இனி வரும் காலங்கள்ல நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா, எனக்கு நடக்கிற நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் வந்து எல்லாமே எனக்கு நன்மையா தான் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணி நான் தோத்துட்டேன் அப்படின்னா, அதுல இருந்து நான் வந்து கவலையிலேயே நான் இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு வந்து ஒரு தோல்வியை கொடுக்கிறாரு அப்படின்னா, அத நான் ஒரு பாடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை கட்டளையிடுகிறார். அதுதான் மெச்சூர்ட் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. நான் எபிரியர் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்களே மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் பெரியவங்களா இருங்க அப்படின்றாங்க. அதுதான் வந்து மெச்சூர்ட் மைண்ட். கர்த்தர் நமக்கு ஒரு தோல்வி, நம்ம ஒரு ஜெபிக்கிறோம், ஒரு விஷயத்த செய்யறோம், நமக்கு தோல்வி அடையறோம். நான் ஜெபிச்சேனே, எனக்கு ஏன் தோல்வி வருது? நான் விசுவாசிச்சேனே, எனக்கு ஏன் தோல்வி வருது? அந்த தோல்வியில எதுக்கு வருது அப்படின்னா, அந்த தோல்விய நம்ம வந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும். நான் எந்த நாள தோத்தேன், எந்த விஷயத்தினால நான் தோத்தேன் அப்படிங்கிறத நாம வந்து டாக்குமெண்ட் எழுதி வைக்கணும். நீங்க எங்க கம்பெனில வேலை செய்யும் போது இங்கிலீஷ்ல ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது, ப்ராப்ளம் வரும்போது, எதனால இந்த பிரச்சனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஏன் தோத்து போனோம், ஏன் விழுந்து போனோம், ஏன் விசுவாசத்துல இருந்து நம்ம வழி விலகி வந்தோம் அப்படின்ட்டு நாம வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்மளை நாமே யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இனி நம்ம அந்த தவறு செய்யாம இருப்போம். செய்யாம இருக்கும்போது நம்மளுடைய தப்புகளை எல்லாம் நம்மளை நாமே திருத்திக் கொள்ளும் பொழுது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதிர்பார்க்கிற கோல் அடையும், இலக்கு அடையும். நாம எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு நடக்கிற நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, கர்த்தர் எல்லாமே நமக்கு நன்மையா மாற்றி போடக்கூடியவரா இருக்கிறார். சோ கவலை, நம்ம வந்து நமக்கு இருக்கிற கவலைய வெல்றதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, முதல்ல எனக்கு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த நேரத்துல போயிட்டு நான் வந்து பிரேயருக்கு போறதுக்கோ, நான் போயிட்டு ஜெபிக்கிறதுக்கோ, நான் போயிட்டு தேவனை துதிச்சு பாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மைண்ட் எப்போ ஃப்ரீயா இருக்குதோ அப்பதான் நான் வந்து ஆராதனைக்கு வருவேன். என்னால ஃப்ரீயா ஜெபிக்க முடியும். ஃப்ரீயா அப்படி கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க ஃபர்ஸ்ட் தேடுனீங்கன்னா, நம்ம அந்த ஒதுக்கி வச்ச அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே நமக்கு நிலைக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒருவேளை நீங்க உங்களுடைய கவலைகளே இருந்து பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தீர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆராதனைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா, அது கடைசி வரைக்கும் தீர வாய்ப்பே கிடையாது. அப்படியே அது திருந்தாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுவே நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க. எல்லா விதமான காரியங்களையும், உலக ரீதியா நமக்கு சந்தோஷம் கொடுக்கிற எல்லா காரியங்களும் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருக்காக கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை தேடி பாருங்க. நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் நம்ம ஒதுக்கி வைத்த எல்லா கர்த்தருக்காக ஒதுக்கி புறக்கணித்த எல்லா கவலைகளையும் சரி, கர்த்தர் நன்மையா மாற்றி போடக்கூடியவரா, அந்த கவலையை எல்லாவற்றையும் எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். நிறைய பேரு இந்த இந்த நாள் தான் நல்ல நாள், இந்த நாள் தான் கெட்ட நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள்.
இது கர்த்தர் உண்டு பண்ணினா. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு இது கர்த்தர் உண்டு பண்ணினா, இதுல நம்ம வந்து களி கூர்ந்து மகிழ கடவோம், சந்தோஷமா இருக்கலாம். எதுக்கு நம்ம துக்கத்தோட இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நீங்க ஒரு முழத்தை கூட்ட போறது கிடையாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். புலம்பர் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். காலை தோறும்னா ஒவ்வொரு நாளும் காலை பிறக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய கிருபை ரொம்ப புதுசா இருக்கு நமக்கு. அவருடைய இரக்கம் நமக்கு புதுசா இருக்கு. உமது சத்தியம் பெரிய பாருங்க. நாம நாம அழிஞ்சு போகாம இருக்கிறோம்னா, கர்த்தர் இவ்வளவு நாள் நம்மளை வந்து உயிரோட வைத்திருக்கிறாருன்னா அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. நம்மளை மாத்திரமா, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கடக்குறாங்கல்ல. கர்த்தர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணிக்கிறார். எல்லாரையும் தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் உணர்வான். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த 31ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசி நாள்ல நம்ம இருக்கோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேலும் ஆசீர்வதிப்பார். சோ நாளை குறிச்சு நான் வந்து கவலைப்பட மாட்டேன். கடைசியா ஒரு வசனம் வாசி நான் முடிச்சிடுறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 8. உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இங்க வந்து பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மோசேக்கும் யோசுவாக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது உற்சாகத்தை அவருடைய வார்த்தையின் மூலியமாக கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை எப்பவுமே சத்தியம். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னுடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்ம எதற்காக நம்ம வந்து கவலைப்படணும்? கொஞ்சம் யோசிப்பார். எதற்காக நம்ம வந்து கவலைப்படணும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5. அதாவது உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 8ல சொன்ன அந்த வசனத்தை பல வருடங்கள் கழிச்சு எபிரேயர் ஆசிரியர் அவருடைய புத்தகத்துல எழுதுகிறார். அவர் வந்து எழுதுகிறார். எதை ரெஃபர் பண்ணி எழுதுகிறார்? இந்த வசனத்தை ரெஃபர் பண்ணி எழுதுகிறார். சொல்லியிருக்கிறாரே என்ன பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயம். அதுதான் உபாகமம் 31ஆம் அதிகாரம் வசனம் 8ல. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பயப்பட்டிருக்கேன், கலங்கி இருக்கேன். நாளைய குறிச்சு நான் வந்து யோசிச்சிருக்கேன். எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்து மாத்திரம் இல்லாம என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு நான் வந்து கவலைப்பட்டிருக்கேன், பயந்துருக்கேன். என் உடம்பு இப்படி இருக்கு, என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என் வேலையில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கு. நான் எப்படி இதை சமாளிக்க போறேன்? எப்படி நான் வந்து என்னுடைய பிள்ளைகளை நான் கரை சேர்க்க போறேன்? எப்படி என்னுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாக்க போறேன்? அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் எப்படி நான் சந்திக்க போறேன்? இது எனக்கு மாத்திரம் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, மற்ற எல்லாருக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கவலைகள் இருக்கும். நம்ம தேவனிடத்துல முழுசா நம்ம வந்து விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கவலைகளை நம்ம படவே தேவை. அந்த விசுவாசம் தான் எனக்கு வர மாட்டேங்குதுங்க பிரதர். நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா வரவே மாட்டேங்குது. அதுக்குதான் ஒரே விஷயம், நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை, இந்த மாதிரியான வசனங்களை நாம அனுதினமும் தியானிக்கிறோம். இந்த மாதிரியான வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம சாத்தான வந்து விரட்டணும். நமக்கு இருக்கிற பலவீனம் உள்ள ஆவியை எடுத்து போட்டு கர்த்தருக்கு இருக்கிற பலமுள்ள ஆவியை நம்ம வந்து எடுத்துக்கணும். அவருடைய வார்த்தையில நம்மளை கேட்டு
நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்காக பரிந்து பேசுறதுக்கு, எனக்காக நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு மனுஷனையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. தேவை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏமாந்துதான் போவோம். ஆனா கர்த்தருடைய வசனத்தை நம்ம தேடி போனோம்னா நமக்கு எப்பவுமே தோல்வியும் சரி, ஏமாற்றுதலும் சரி இருக்காது. சோ இனிவரும் காலங்கள்ல அன்னன்னைக்கு நம்ம வாழணும். அன்னன்னைக்கு தேவையான ஆகாரத்துக்காக நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். அன்னன்னைக்கு உண்டான கவலைகளை, கஷ்டத்தைய, துன்பத்தை எடுத்து போடுறதுக்காக நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும். நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் கண்டிப்பா மாற்றி போடுவார். கவலை வந்தாலும் சரி, அந்த கவலைய தாங்கறதுக்கு தேவையான தைரியத்தையும் பலனையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நாம மைண்ட்ல புகுத்தணும் தவிர, கெட்ட காரியங்களை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.